இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் நல்லா இல்லைன்னா நம்ம என்னென்னலாம் பார்க்கணும், எதெல்லாம் சரி பண்ணணும், வெஹிக்கிள் வந்து அடைச்சி ஓடுது, வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்லிவிட்டு அதை எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போது வண்டி வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஆஃப் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அது நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரிலேவை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு வாங்க அதை என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பேட்ரி இருக்குல்ல, இப்போது பேட்ரி பக்கத்தில் உங்களுக்கு கீழே வந்து ரிலே இருக்குது. இது மோஸ்ட்லி எந்த மாதிரி பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? அது என்னென்ன ப்ராப்ளம் கொடுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வெஹிக்கிளில் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சரி பண்ணால் போதும். இதுக்கு நம்ம தேவையில்லாமல் மெக்கானிக்கிட்ட போகணும் அவசியம் இல்லை. இதுக்கு முன்னாடி விஷயத்துலேயும் பிக்கப் ப்ராப்ளம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா மெக்கானிக்கிட்ட நம்ம எதுக்காக போகணுன்னா அதை சரி பண்ணுறதுக்காக போகணும். ஆனால் நீங்கள் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சால் தான் அந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ண முடியும். மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேவில் பேட்டரியிலேருந்து உங்களுக்கு பவர் என்ன பண்ணும், ரிலேவுக்கு வரும். ரிலே தான் வந்து டோட்டல் சிஸ்டத்துக்கே வந்து சப்ளை கொடுக்குறது. இது சென்சார் ஆட்டோன்றதுனால என்ன விஷயம்னா, ரிலேவிலேருந்து அவுட்புட் போகலை அப்படின்னா வண்டி ஆஃப் ஆகிடும். நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க, சடனாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அப்போ என்ன ப்ராப்ளம்னே தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நண்பர் கால் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி நான் பேசஞ்சரோடு போயிட்டு இருந்தேன், திடீர்னு மெயின் ரோட்லேயே ஆஃப் ஆகிடுச்சு, வண்டி ரன்னிங்லேயே ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணார், செல்ஃபி எடுக்கலை. ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண செல்ஃபி எடுக்கலை, ஒரு மாதிரி நாய்ஸ் மட்டும் கேட்குது, வண்டி ஸ்டார்ட் ஆகலை அந்த மாதிரி சொல்லி சொன்னார். இது மேஜராக வந்து என்ன ரீசனுக்காக நடக்குதுன்னா, இந்த ரிலே அடி வாங்கிச்சுன்னா அந்த மாதிரி நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் வண்டியில் இந்த ப்ராப்ளம் வராது, 1 வருஷம் வண்டியில் இந்த ப்ராப்ளம் வராது. 1 வருஷத்துக்கு மேலே உங்கள் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வருதுன்னா அதுக்கு மெயின் காரணம் இந்த ரிலே. அதுக்கு முன்னாடி வந்து மேப் சென்சாரை பற்றி பேசியிருந்தேன். வெஹிக்கிளில் வந்து பேக் சைடில் என்னென்ன இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு, இந்த 2 காரணம் தான் உங்கள் வண்டி ஆஃப் ஆகுது, செல்ஃபு போட்டால் டக்குன்னு எடுக்கலை. இந்த மாதிரி ரீசனுக்குலாம் இந்த 2 காரணம் மட்டும்தான் இருக்க முடியும், வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ இங்கே நல்லா பாருங்கள். இப்போ நீங்கள் சாவி போடுறீங்க, ஆட்டோவில் வந்து சாவி போடுறீங்க. சாவி போட்டதுக்கப்புறம் வண்டியில் எந்த வித மூவ்மெண்ட்டுமே இல்லை, எந்த நாய்ஸும் இல்லை, செல்ஃபு மோட்டார் எடுக்கிறதுக்கான அறிகுறி எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஆனால் பவர் வருது. சாவி போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் வருது, இன்ஜினில் எதுவும் நாய்ஸ் இல்லை, பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, எல்லாமே இருக்குது. என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சுலேஷன்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கம்பி இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த ரிலே இருக்குது பார்த்தீங்களா, ரிலேக்கு மேலே இந்த ரப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் வந்து மூடி இருக்கும். இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இப்படி நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது தெரியுதுங்களா, இப்படி ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இதில் தான் பிரச்சனை. என்ன ரீசன் அப்படின்னா, உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக போகலை. சாவி போடும் போது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. இப்போ இதை ஷார்ட் பண்ணும்போது இப்படி ஒரு பொருளே இல்லை, டைரெக்டாக கனெக்ஷன் ஒர்க் ஆகிற மாதிரி. அப்போ வோல்டேஜ் எல்லா இடத்துக்கும் கரெக்டாக சர்க்யூட்டுக்கு போகும். செல்ஃப் மோட்டருக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி இங்கேருந்து தான் போகும். அதனால் இது அடி வாங்கிச்சுன்னா உங்களுக்கு செல்ஃப் எடுக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ணாதீங்க. இனிஷியலாக வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவரோ வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வண்டியை தள்ளி விட்டுட்டு செகண்ட் கியரில் இடிச்சிங்கனாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் போயிட்டு இந்த ப்ராடக்டை மாற்றிடுங்க. இது பேர் வந்து ரிலே, சரிங்களா? 800 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபா வரும். இந்த ப்ராடக்ட் மாற்றிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை திரும்பி வராது. ஏன்னா ஒன்ஸ் இப்போ இந்த பிரச்சனை வருது, நீங்கள் ஒன்ஸ் இந்த ப்ராப்ளம் வருது, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிலேவை ஷார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போய் ஸ்டார்ட் பண்ணால் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போதுலாம் வண்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸில் விடுவீங்க. திரும்பி அந்த பிரச்சனை வந்து எதிர்பார்க்காத டைமில், ஒரு அவசரமான டைமில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். திரும்ப அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குள்ள ஒரு தலைவலி உருவாயிடும். ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்தால் எனக்கு ரெக்டிஃபை பண்ண தெரியுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படியே வச்சு ஓட்டினீங்கன்னா சம்மந்தமே இல்லாமலாம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஏன்னா இது திடீர்னு ஒர்க் ஆகுது, திடீர்னு ஒர்க் ஆகலை. என்ன ரீசன் அப்படின்னா, வோல்டேஜ் வந்து கரெக்டாக பாஸ் பண்ணணும், திடீர்னு பாஸ் பண்ணாது. அது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமாக வரும் மேஜராக. அதேமாதிரி செல்ஃப் போடும் போது கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் 4 டைம் போட்டதுக்கப்புறம் செல்ஃப் எடுக்கும். அதுக்கு காரணம் கூட இதுவாக இருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு மேஜர் காரணமாக இருக்கலாம். 2 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சினாலே உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துச்சுன்னா ரிலே ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப் சென்சாருக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் சொல்லியிருந்தேன். அந்த விஷயத்தையும் செக் பண்ணி பாருங்கள். பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம ரிலேவை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராப்ளமும் இருக்குது. உங்கள் வெஹிக்கிளோட பேட்ரி டவுன் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது பேட்டரியோட வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால செல்ஃப் மோட்டர் வந்து ஃபுல் ஃபோர்ஸாக சுற்றி உங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணாது. அப்போது வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால என்ன பண்ணும், பெண்டாக்சில் போய் சிக்கிக்கும். இன்ஜினோட ப்ளேவீலில் போயிட்டு பெண்டாக்சில் சிக்கிடுச்சு அப்படின்னா உங்கள் வண்டி அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் போட்டால் எந்த வித நாய்ஸுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். அப்படி அமைதியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் நிறைய பேர் பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆவீங்க. என்னடா இவ்வளோ நேரம் நல்லா ஓடிட்டு இருந்து திடீர்னு பார்த்தோன்னா அந்த செல்ஃபு வந்து சுத்தமாக வேலை செய்யலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபியூல் லைட் எரியுறது, இந்த மாதிரி திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ப்ளக் லைட் எரியும். இந்த மாதிரி ரீசனுக்காகலாம் வந்து அதிகமாக வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகும். அப்போது அந்த மாதிரி பெண்டாக்சில் சிக்கிக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிக்கர் இருக்கும். இது காம்பேக்ட் ஆரியில் மோஸ்ட்லி எல்லா வண்டியிலுமே இந்த கிக்கர் வருது. இந்த கிக்கரை ஒரு 2-3 டைம் அடிங்க. கிக்கரை 2-3 டைம் அடிச்சிங்க அப்படின்னா கிக்கரை 2-3 டைம் அடிக்கும் போது உங்களுக்கு பெண்டாக்சில் வந்து ரிலீஸ் ஆகிடும் திரும்ப. அப்போது பெண்டாக்சில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் செல்ஃபு போட்டு ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ரிலேவை ஷார்ட் பண்ணிங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு பவர் அதிகப்படியான பவர் வந்து செல்ஃப் மோட்டருக்கு போயிட்டு வண்டி இமிடியேட்டாக ஸ்டார்ட் ஆகும். இல்லை உங்களுக்கு வோல்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வண்டியை தள்ளி செகண்ட் கியரில் இடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது பெட்டர் ஆப்ஷன். திரும்ப நீங்கள் வந்து லோ பேட்டரியாக இருக்கும்போது நீங்கள் செல்ஃபு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் பேட்டரியும் ஃபுல்லாக உட்காந்துரும். ரெண்டாவது, பேட்ரி இல்லை அப்படின்னா பேட்டரியில் வோல்டேஜோ பவர் எதுவுமே சுத்தமாக கிடையாது அப்படின்னா இந்த சென்சார் வண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 சென்சாரோ 9 சென்சாரோ யூஸ் பண்ணுறாங்க ஆட்டோவில். இந்த 8-9 சென்சாரும் கரெக்டாக ஒர்க் பண்ணி அப்பப்போ ECU போர்டுக்கு வந்து ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதில் ஒவ்வொரு வோல்டேஜ் இல்லை, அதில் பேட்டரியில் வோல்டேஜ் இல்லை அப்படின்னா சென்சார் வந்து ரிப்போர்ட் கொடுக்காது ECU போர்டுக்கு. அப்போ வோல்டேஜ் போர்டுக்கு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் தராமல் போயிடுச்சு அப்படின்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. பேட்டரி சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. பேட்டரி வோல்டேஜ் வந்து கம்மியாகிடுச்சு, இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே நடக்கிற நிகழ்வு. ஏன்னா ஒவ்வொரு பேட்டரியுமே வந்து 18 மாதம் நார்மலாகவே எல்லா பேட்டரிக்கும் வாரண்ட்டி இருக்கும். 18 மாதத்துக்கு மேலே தான் இந்த விஷயம் நடக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை வோல்டேஜ் சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா போய் சார்ஜ் போட்டுக்கிறது பெட்டர் ஆப்ஷன். நன்றி. இனிமேட்டு ஆட்டோ வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா எங்கேயாவது நின்றுடுச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செக் பண்ணுங்கள். எங்கேயும் பயப்படாமல் தைரியமாக ரிட்டன் உங்களால் வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் யூஸ்ஃபுல்லான இருக்கிற வீடியோ நிறைய வீடியோ போடுறோம், செக் பண்ணி பாருங்கள்.